இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரியுது. பட் அது எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணணுன்றதான் தெரியல. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து சுமாராக ஒரு இங்கிலீஷ் பேச தெரியும். பட் அதே இங்கிலீஷ் வந்து நம்ம இன்டர்வியூவில் போய் உட்காரப்ப ஒரு நர்வஸ் ஆகிட்டு அந்த இங்கிலீஷே வந்து நம்ம சரியாக கன்வே பண்ண முடியாமல் போயிடுது. எஸ், நிறைய பேர் வந்து டேலண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கில்ஸ் இல்லாமல் வந்து இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறதே கிடையாது. கம்யூனிகேஷனில் லேக் ஆகிறதுனால தான் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலையுமே வந்து நான் நர்வஸ் ஆகி நான் இங்கிலீஷில் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போனதுனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நான் ரிஜெக்ட் ஆனேன். நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் என்னென்ன சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு என்னோட இங்கிலீஷை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் வீடியோ A to Z நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா how to improve your communication skill in English and what are all the steps you need to follow to overcome the nervousness to talk in English, to communicate Englishன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும், இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம்ஸ் என்ன, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பேசுகிற சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். த தேர்ட் திங் இஸ் வி நீட் டு லேர்ன் மோர் வெக்காபுலரிஸ். நம்ம எந்தளவுக்கு வெக்காபுலரிஸ் கற்றுக்குறோமோ நம்ம அந்தளவுக்கு வந்து நியூ இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுப்போம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்மளால் ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ராவாக நிறையா இங்கிலீஷ் டேர்ம்ஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு மேக் அவர் கம்யூனிகேஷன் பெட்டர் இன் இங்கிலீஷ். ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா திங்க் த்ரூ இங்கிலீஷ் நாட் இன் யுவர் மதர் டங். இப்போ நான் தமிழில் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னோட திங்கிங் வந்து தமிழில் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து தமிழில் யோசிச்சுட்டு அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் கரெக்டாக வந்துடும். பட் அது வந்து ஃப்ளூவெண்ட்டாக நம்ம பேசணும்னு நினைக்கிறப்ப முடியாது. ஸோ நம்மளோட திங்கிங்கே வந்து இங்கிலீஷில் இருக்குன்றப்ப ஒரு இன்டர்வியூவில் நம்ம போய் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு இடத்துல போய் நம்ம வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ளூவெண்ட் மேனரில் நம்ம பேச முடியும். ஸோ திங்க் த்ரூ இங்கிலீஷ் நாட் இன் யுவர் மதர் டங். இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தா டெய்லி ப்ராக்டிஸ். இதை நான் சொன்னால் எத்தனை பேர் இதை எடுத்துப்பீங்கன்னு தெரில. நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் புக் ரீடிங்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே வந்து மஸ்ட், ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிக்கலையா, பரவாயில்ல. நீங்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து மூவிஸ் பார்ப்பீங்க கரெக்டாக? அப்படி இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறப்ப இனிஷியலாக வந்து சப்டைட்டில்ஸ் வச்சு மூவிஸ் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இமேஜாக ஒரு பிக்டோரியலாக ஒரு சீன்ஸ் பார்க்குறப்ப அதில் வர சப்டைட்டில்ஸில் வர இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த சீனுக்கு நம்ம இப்படி தான் வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கான மீனிங்கும் வந்து உங்களுக்கு வெல் அண்ட் குட்டாக புரிஞ்சிடும். அதை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த சப்டைட்டில்ஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் மூவியை இங்கிலீஷ் அந்த லிசனிங்கோடு கேளுங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷை வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி அந்த மூவியை பார்த்தீங்கன்னா உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி ப்ராக்டிஸில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரரில் நின்று, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவில் நின்று நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். அது வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதை இம்ப்ரூவ் பண்ணோம். நீங்கள் வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை அது வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர்லையோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராலையோ நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து டெய்லி ப்ராக்டிஸில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். இந்த ஃபோர்த்து திங், அது ரொம்பவே முக்கியம், லிசனிங் ஸ்கில்ஸ். ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து இங்கிலீஷில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் லிசன் பண்ணி கேளுங்க. நம்ம வந்து ஒரு குழந்தையா இருக்கிறப்ப நம்ம தமிழ் அதிகமாக லிசன் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுது. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு நம்ம லிசன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ பேச ஆரம்பிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ளூவென்சி கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ லிசனிங் ஸ்கில் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபோர்த் விஷயம், இம்பார்ட்டண்டான விஷயம், லிசனிங் ஸ்கில்ஸ். ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னா டோன்ட் ரஷ். ரொம்பவே வந்து ஸ்லோவாக பேசுங்க. இங்கிலீஷில் வந்து கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். த கிளாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ் மோர் தென் பர்ஃபெக்ஷன். இனிஷியலாக வந்து நம்ம என்ன பேசுகிறோம், அந்த இங்கிலீஷில் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இருக்கா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம பர்ஃபெக்டாக பேசுகிறோமா பேசலையான்றது அடுத்த விஷயம். டோன்ட் ரஷ், மேக் இட் சிம்பிள் அண்ட் மேக் இட் ஸ்லோ இனிஷியலாக. அதே மாதிரி இது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். சிக்ஸ்த்து பாயிண்ட் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா டோன்ட் யூஸ் ஃபில்லர்ஸ். இல்லை ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல வரீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக வந்து த திங் இஸ் the matter I want to say is
இந்த மாதிரி வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதே வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபில்லர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சாலும் அது வந்து ரொம்பவே கஷ்டம். அந்த ஃபில்லர்ஸை நீங்கள் எராடிகேட் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் வந்து அது இன்னுமே வந்து நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிவ் அ பாஸ், யோசிங்க, என்ன யோசிச்சுட்டு என்ன பேசணுன்றத தெளிவாக பேசுங்க. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் எடுத்துட்டு என்ன நீங்கள் பேச போறீங்கன்றத மைண்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அந்த இடத்துல ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றாதீங்க. இது வந்து 6th பாயிண்ட். The 7th point which I need to say to you is the body language, the body tone and body language. நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காருங்கன்னா காமாக உட்காருங்க, உங்கள் போஸ்டர் வந்து எரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட் அண்ட் எரெக்டாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் பேச்சில் வந்து கிளாரிட்டி இருக்கும். இதுதான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். The next thing I want to say to you is சிம்பிள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்து காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோமோ, நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ அதெல்லாம் வச்சே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசுங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிறப்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் நமக்கு தெரியும். அதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இனிஷியலி ஃபாலோ த சிம்பிள் வேர்ட்ஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபியர். அந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயத்த முதல்ல தூக்கி போடுங்க. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அது வேறு எதுவுமே நம்மளை பண்ணிட போகிறதில்ல. இப்போ நான் எப்படி தமிழில் பேசுகிறேனோ அதே மாதிரி தான் வந்து நான் இங்கிலீஷ்லையும் பேசுகிறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜை மட்டுமே பாருங்கள். இன்டர்வியூவில் போய் உட்காந்ததுக்கப்புறம் நர்வஸ் ஆகுறதோ இல்லை ஒரு பயம் ஏற்படுறதோ தேவையே இல்லை. நம்ம எவ்வளோ தான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வெளியே இங்கிலீஷ் பேசினாலும் நமக்குள்ளே அந்த பயமும் நமக்குள்ளே அந்த நர்வஸ்னஸும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பேசவே முடியாது கரெக்டாக. ஸோ அந்த ஃபியரை வந்து எராடிகேட் பண்ணணும். அந்த ஃபியரை வந்து தூக்கி போடுங்க. The main thing to get fluency in English, the main thing to make our English better is throw the fear inside you. அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். After this, practice some common interview questions. Tell about yourself, why do we want to hire you, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து இன்டர்வியூஸில் வந்து கேட்க போகிற கொஸ்டின்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த சென்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து மக்கப் பண்ணிட்டு சொல்கிற மாதிரி இல்லாமல் அதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு கேண்டிடாக ஒரு ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்யூப் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நான் ஃபைனலாக சொல்ல போகிற விஷயந்தான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ கொடுக்க போகிற ஒரு விஷயம். எஸ், அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து நம்மளோட இங்கிலீஷ் வந்து பெட்டர் ஆகும் டே பை டே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வேணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா மிரர் முன்னாடி நின்று பேசுங்க, கேமரா முன்னாடி நின்று பேசுங்க இங்கிலீஷில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஃபியர் டு டாக் இன் இங்கிலீஷ், அதே மாதிரி டோன்ட் ஷை டு டாக் இன் இங்கிலீஷ். இட் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். தமிழில் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். அதை வந்து பார்த்து பயப்படுறதோ, நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு வெக்கப்படுறதோ, இல்லை 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்றதோ, அந்த தாட்ஸை வந்து ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து தூக்கி போடுங்க. அதுதான் வந்து மெயின் திங் டு மேக் யுவர் இங்கிலீஷ், மேக் யுவர் கம்யூனிகேஷன் பெட்டர் இன் இங்கிலீஷ். கன்சிஸ்டன்சி. நான் திருப்பி ஓவராலாக வந்து ப்ரீஃபாக வந்து நான் என்னென்ன கீ பாயிண்ட் சொன்னேன்றதை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ், திங்க் த்ரூ இங்கிலீஷ் நாட் த்ரூ யுவர் மதர் டங், டெய்லி ப்ராக்டிஸ், லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், டோன்ட் ரஷ் இன் இங்கிலீஷ், டோன்ட் யூஸ் ஃபில்லர்ஸ், improve your body language and body tones, and practice some common English interview questions. The next thing is overcome your fear to talk in English, and the final main thing is follow the consistency, and consistency will make your English better. இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்னோட இங்கிலீஷை வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக மாற்றிருக்கேன். நானுமே வந்து இன்னும் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னா கேட்டால் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே வந்து பெட்டர் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட பிளேஸ்மெண்ட் சீரிஸ் வீடியோஸ் வந்து டெய்லியும் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அப்கமிங் வீடியோஸும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்டர்வியூக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங்காக வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் for all seeing this video to crack the interview and to get your dream job.